பார்க்க போகிற டிஷ் வந்துட்டு வஞ்சர மீன் கருவேப்பிலை வறுவல். அதாவது வந்துட்டு கருவேப்பிலையே ஒரு கார்னிஷ்கிங்காக தான் எல்லா டிஷ்லையுமே வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இதை வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணி இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். வணக்கம், என் பேர் ஜேவேல் லாண்டோ. நான் ஒரு அம்பாசிடர் பலவில் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக இருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிற டிஷ் வந்து எங்கள் ஹோட்டலோட சிக்னேச்சர் டிஷ். இன்றைக்கி பண்ணி பார்க்குற டிஷ் பேர் வந்து மீன் கருவேப்பிலை வறுவல். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்ப்போம். மிளகாத்தூள், உப்பு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, தேங்காய் எண்ணெய், சோம்பு, மைதா, கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, மல்லித்தூள், வஞ்சர மீன் துண்டு. அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது மேரினேஷன், அதாவது அதுக்கு தேவையான மேலே மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதை அரைக்கணும். அதை அரைச்சிட்ட பிறகு நம்ம அதை தடவி பண்ணப்போம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய்க்கு அப்புறம் சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கடுகு, ஜாஸ்தி போடாதீங்க கசக்கும், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இது என்ன பண்ணுறோம், லைட்டாக தவாவில் வதக்குறோம். கொஞ்சம் பச்சை வடை போடுறது அளவுக்கு வதக்கணும். ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணும்போது எப்படி பண்ணுறோம்னா மிளகாத்தூள், மஞ்சள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். ஏன்னா இந்த சின்ன வெங்காயம் வந்து தெரியும், வெங்காயத்துக்கு தனி டேஸ்ட் இருக்குது. நம்ம கறி, கிரேவி, குழம்பு அப்படின்னு பண்ணும்போது வெங்காயம் போடுறோம். பட் ஆனால் மசாலா மீன் வறுவல்னு போடும்போது வெங்காயம் போட மாட்டோம். ஆனால் இந்த வாட்டி வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி அதோட மசாலாவில் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், அதோட அடிஷ்னல் ஃப்ளேவர் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் போட்டாலே கண்டிப்பாக நம்ம டிஷ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லா சமையல்லையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இது எடுக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் இது ஆயிடுச்சு. இதில் என்ன பண்ணுறேன்னா நான் கொஞ்சம் மிளகாத்தூள், ஏன்னா நான் இதுலேயே போடல. ஏன் நான் கடாயில் போடலாம், இது கருப்பாயிடும் போட்டால், அதனால் நான் கடாயில் போடல. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு. இதை போட்டு இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணணும் புளிப்புத்தன்மைக்கு. எதுக்காக நம்ம வினிகர், லைம் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். எதுக்காக நம்ம வினிகர், லைம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மீன் அதோட அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் ஒரு இது இருக்கும். அது கொஞ்சம் தன்மையை எடுத்துருச்சுன்னா அந்த லைம் வினிகர் போய் என்ன பண்ணும், லைமோ இல்லை அல்லது வினிகரோ எதுவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதோட வாடையை எடுத்துடும். சாப்பிடும் போது நமக்கு அந்த வாடை தெரியாது. அதுதான் மெயின் ஆஸ்பெக்ட் நம்ம போடுற லைமோட. இப்போ நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரியே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம அரைச்ச ப்ராடக்ட் இங்கே இருக்குது. இது அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போது இந்த அரைச்ச ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மீன் துண்டுகளில் தடவி நம்ம தவாவில் ஃப்ரை பண்ண போகிறோம். மீன் கருவேப்பிலை நான் அதிர்ஷ்டம் உங்களுக்கு நார்மலாக ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி நார்மலாக நம்ம மீன் பண்ணுறோம், வறுவல் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் என்ன பண்ணுவோம்னா மசாலா மட்டும்தான் போடுவோம். இந்த வெங்காயம், தக்காளிலாம் பண்ண மாட்டோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு வெங்காயம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் எடுத்துக்கிறேன். என்ன பண்ணுங்கள், மேரினேஷன் பண்ணலாம். நம்ம போட்ட சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போடலாம். பட் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சின்ன வெங்காயிலே கொஞ்சம் நார்மலாக காரம் இருக்குது. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு, டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் மசாலா போட்டுட்டேன். இது போடுறதுக்கு முன்னாடி மீன் மசாலா இப்படி போட்டுக்கோங்க. போடுறதுக்கு முன்னாடி இந்த தவாவை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிட்ட பிறகு ஆல்ரெடி தவாவை நம்ம வறுத்துருக்கோம். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு
கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் அப்படியே இதில் வைக்கிறோம். கொஞ்சம் ஃபயர் கம்மி பண்ணிக்கணும், ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் போட்ட மிக்சர் கருப்பாயிடும். கருப்பாயிடுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். இல்லை உங்களுக்கு லைம் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா புளி கூட கரைச்சி லைட்டாக கூட ஊற்றிக்கலாம். புளிப்புத்தன்மை அந்த கவுச்சி வாடையை எடுக்கிறதுக்கு அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி சுத்தமாக இருக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிடணும். மீனில் வடிகட்டிட்டு இந்த மசாலா ஆற்றிக்கலாம். இந்த மசாலா மீனுக்கு நல்லாயிருக்கும். சிக்கனுக்கு போடணும்னா கூட போடலாம், பட் ஆனால் சிக்கன் வறுக்க முடியாது. இதே மாதிரி நீங்கள் எறாவுக்கு போடலாம், இல்லை கடமா ஃப்ரை கூட லைட்டாக அப்ளை பண்ணி தவாவில் போடலாம். எது ஒன்றும் நீங்கள் தவாவில் போட்டு பண்ணும் போது அதோடய டேஸ்ட், அதோட டெக்ஸ்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோ ஃபயரில் இதை வறுக்கிறோம். லைட்டாக கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும், கொஞ்சம் இதுவாக இருக்கும் இந்த மிக்சர். இப்போ திருப்பி போடும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா மேலே போட்ட கீழே போட்ட மிக்சர் மேலே இருக்காது. அந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணோன்னா மேலே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு, திருப்பி கொஞ்சம் கொத்தமல்லி, கடுகு சைடில் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா கடுகு வெடிச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போது இது ஸ்லோ ஃபயர்லேயே வேகுது. ஒட்டாமல் பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்ல கலர் ஆகணும். நல்லா ஸ்லோ ஃபயரில் இந்த கலர் வந்தால் தான் இது மேலே அந்த கிறிஸ்பினஸ்ஸு, அந்த மீன் வேகிறது நமக்கு தெரியும். நம்ம தேவையான அளவுக்கு அப்பப்போ எண்ணெய் விட்டுக்க வேண்டியதான். இல்லை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மல் ஆயிலில் கூட பண்ணலாம். இதோட டெக்ஸ்சர் தேங்காய் எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களோட சிக்னேச்சர் டிஷ்ன்றதுனால நாங்கள் எங்களோட ரெசிபீஸை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். ஸ்லோ ஃபயரில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டு உள்ளே குக் ஆகும், மேலேயும் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ப்ரான்லேயும் பண்ணலாம். நான் அது சொன்ன மாதிரி ப்ரானை என்ன பண்ணலாம், மேலே இருக்க தலையை எடுத்துட்டு கீழே வால் மட்டும் வச்சுட்டு ப்ரானை 1/2 ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளாட் ஆகிடும். ஃப்ளாட்டான ப்ரானை இதே மாதிரி போட்டு மசாலா அப்ளை பண்ணி தவறி எடுத்திங்கன்னா ப்ரான் வறுவல், இதே மீன் வறுவல் பதில் ப்ரான் வறுவல் பண்ணலாம். அதுலேயே கடமாவை என்ன பண்ணலாம், அதே மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக ஒரு பெரிய நல்லா கடமா டியூப் எடுத்து அப்படியே ரெண்டாக கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், அதுலேயே மசாலாலாம் ஒட்டாது கடமாவில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் இது பண்ணி தண்ணி லைட்டாக கொஞ்சம் கல்லில் விட்டு கூட நீங்கள் கடமாவை பரட்டி எடுக்கலாம், அதுவே ஏறும். கடமாவில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்போஸ் மசாலா உள்ளே ஏறணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கடமா வெட்டாமல் லைட்டாக மேலே நல்லா கீறி 4 கோடு சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா கடமா தனித்தனியாக வரக்கூடாது. வராமல் கொஞ்சம் கோடு இருந்துச்சுன்னா அந்த கோடு உள்ளெல்லாம் மசாலா இறங்கி ஓரளவு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் ஆகும் இது ஆகிறதுக்கு. எப்போ நீங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு வந்தாலும் அம்பாசிடர் பல்லாவ் வந்தாலும் இந்த ஃபுட் கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இது எங்களோட நான் யூஸ்வல் சொன்ன மாதிரி ஒரு சிக்னேச்சர் டிஷ். நீங்கள் வீட்லேயும் பண்ணலாம், வீட்லேயும் பண்ணி பார்க்கலாம். இதிலே டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் இன்கேஸ் வெங்காயம் தக்காளி ஜூஸ் கூட ஊற்றி பண்ணலாம். ஒருத்தர் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. தக்காளி ஜூஸ் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வினிகர் லெமன் தேவைப்படாது, அது ஒரு ஸ்டைலு. நீங்கள் உங்களோட விருப்பம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் மசாலா அதில் ஒட்டக்கூடாது. இந்த மசாலா ஒட்டிடுச்சுன்னா அப்புறம் அந்த மசாலா மீனில் நீங்கள் சாப்பிட்றது அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. மசாலா கண்டிப்பாக உள்ளே இறங்கியிருக்கணும்னா இந்த மசாலா தவால ஒட்டாமல் இருந்தாலே அந்த மீனோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதனால தான் என்ன பண்ணுறோம், அடிக்கடி நம்ம ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மசாலா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இதே மீனை நீங்கள் வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். அதாவது எப்படின்னா எண்ணெயில் முக்கி ஃப்ரை பண்ணுற மாதிரி கூட பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் அதில் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்ளை பண்ணி எண்ணெயில் நல்லா பொரிச்சு கூட எடுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இந்த கொத்தமல்லி
நீங்கள் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி மசாலா மிக்சர் போடும்போது கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கணும். போட்டு பண்ணிங்கன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50-60 பேர் வீட்டில் வராங்க சமைக்கிறாங்க அப்படின்னும் போது தவாவில் வறுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா இதே மசாலாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி பொரிச்சு கூட எடுத்துக்கலாம். இது வஞ்சிர மீன் மட்டும் இல்லை, பாறையில் பண்ணலாம், இல்லைன்னா மகி மீனில், அதாவது நடு முள் இருக்க எந்த மீனில் வேணாலும் இது பண்ணலாம். சைடில் முள் இருக்கக்கூடாது. ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி வறுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன ஒரு சக்கரை மீன் அதுலேயும் பண்ணினா அந்தளவுக்கு மசாலா உள்ளலாம் ஏறாது. இதெல்லாம் அப்படி கிடையாது, ஒன்றே ஃப்ரெஷ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடுவில் முள் இருக்கிற மீனில் பண்ணினா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதோட பிளேட் ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் மீன் குக் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம எப்படி பிளேட் பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். இப்போ பிளேட் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம். நார்மலாக மீன் கருவேப்பிலை ஒரு நாங்கள் இப்படி தான் கொடுக்குறோம். ரீசன் ஏன்னா வாழை இலையில் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மீன் ட்ரெடிஷ்னலாக ஒரு சவுத் இந்தியன் ஃபிஷ்ஷு சவுத் இந்தியன் இதில் பண்ணனால வாழை இலை ப்ரெசென்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் வாழை இலை ப்ரெசென்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வாழை இலை வச்சு கொடுக்கும்போது சூடு இந்த வாழை இலை பண்ணும்போது அதோட ஃப்ளேவரும் கொஞ்சம் நல்லா தூக்கணும். ஏன்னா தேங்காய் எண்ணெயிலே பண்ணுறோம் அப்படின்றதுனால காம்பினேஷன் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நான் பிளேட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன். இது கொஞ்சம் சாலட் வைக்கிறேன். இந்த சாலட் பார்த்தீங்கன்னா ஆனியன், கேப்சிகம், அப்புறம் கேரட் இதை வந்து என்ன பண்ணுறேன், வினிகர், சால்ட், பெப்பரில் போட்டு ரெடி பண்ணி ஒரு சாலட் வச்சுருக்கேன். இது ஒரு பேசிக் சாலட். எதுக்காக வைக்கிறேன்னா இது ஸ்பைசி ஃபுட்டு அப்படின்றதுனால ஒரு சாலட் வச்சோன்னா கொஞ்சம் சாப்பிட்டே இருப்பேன். இதுலேயே நார்மலி கொஞ்சம் லெமன் டெண்டர்லாம் இருக்கும், லெமன் ஜூஸ் ஃப்ளேவர்லாம். ஸோ காரத்தை கொஞ்சம் கம்மிப்படுத்தும். அதுக்கப்புறம் இதுக்கு ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு 2-3 ஆனியன் ரிங்ஸு, தக்காளி, லெமன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காரமாக ஃபீல் பண்ணிங்கன்னா as usual நான் சொன்னேன் காரத்து மேலே புழிஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டெலிஷியஸான டிஷ்ஷு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் கருவேப்பிலை வறுவல் முடியுது எங்கள் ஹோட்டலோட சிக்னேச்சர் டிஷ் இது. இந்த ரெசிபி நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வீட்டில் பண்ணி மகிழுங்க. தேங்க்யூ. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்த டிஷ்ஷஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக சூப்பராக இருந்தது இல்லையா? ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸலண்ட்டாக வரும். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இட்ஸ் பவர் ஃப்ரம் ஐஸ்வர்யா.